ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே போல தான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வேறுன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக மில்க்குன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? மில்க் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதை இப்போ இந்த இடத்துல சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சுவிட்சு அந்த ப்ராடக்ட்ன்ற வேரியபிளில் இதுக்குள்ளார நான் பாஸ் பண்ணிடுவேன். பாஸ் பண்ணிட்டு ஒரு லூப் மாதிரி இது ஓப்பன் பண்ணுறேன். ப்ராக்கெட்ஸ் கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கேஸில் நான் என்ன பண்ணுவேன்னா மில்க்குன்றதை நான் கொடுத்துட்றேன். மில்க்குன்றதை கொடுத்தேன்னா எனக்கு லாக்ல வந்து மில்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸில் நான் என்ன கொடுக்குறேன்னா கேஸ் இந்த இடத்துல பேட்ன்றதை கொடுக்குறேன். பேட் ஏன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் வேணா இருக்கலாம். ஓகே, அதனால நான் என்ன வேணா வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் ரன் பண்ணுவோம். ஓகேவா? என்னோட ஃபைலோட நேம் scripts.js, நோடு scripts.js. நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து மில்க் பேட் ரெண்டுமே வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்ன்ற வேரியபிள்ல மில்க்ன்றது ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸ் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகுது. பிளஸ் ஆனால் இந்த கேஸ் ட்ரூ ஆகலை ஆனாலும் இது பிரிண்ட் ஆகுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பிரேக்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, பிரேக் கீவேர்டு கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா இதோட இந்த சுவிட்ச் லூப் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுல ரீட் ஆகாது. அதனால மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக வேலை செய்யும் மில்க். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பாலுன்னு நான் தரேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு எதுவுமே வரல. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ள லாக்ல நம்ம என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி நான் வந்து ஷோ பண்ணிடுவேன். ஓகே, ஏன்னா இந்த எந்த கேஸ்லையுமே இந்த கேஸ் இல்லவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்னன்னா இந்த டிஃபால்ட்னு நமக்கு வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அதுதான் ரீசன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல பேட்டுன்னு நான் கொடுக்குறேன். எனக்கு அந்த பேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா பேட்ன்ற ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு சுவிட்ச் கேஸ்ல. இப்படிதான் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. சேம் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது கொஞ்சம் அதோட ஈஸியா இருக்கிறது தான் சுவிட்ச் கேஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இன்டிஜர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு சொல்லி கொடுத்துருந்தேன்னா இதே சேம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்பர்ன்ற வேரியபிள்ல ஒரு 0ன்னு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை 1 அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்டிஜர் வேரியபிள் வந்து கொடுக்கணும். சாரி, இன்டிஜர் வேல்யூ வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல 1 2 இதுல எதுவுமே இல்லைன்னா நாட் ஃபவுண்ட். ஓகேவா? நம்பர் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 1ன்றதை டிக்ளேர் பண்ணிருக்கேன் நம்பர்ன்ற வேரியபிள்ல. இப்போ எனக்கு 1ன்றது வருது. ஆனால் நான் வந்து இப்போ 3ன்றதை நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து நம்பர் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி எனக்கு வரும். ஓகேவா? ஓகே, இப்படி தான் வந்து சுவிட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், இது இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.